ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் அன்பும் இரக்கும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த நாளுக்காக வேலைக்காய் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கின்றோம். தேவரீர் எங்களை படைத்து எங்களை காத்து எங்களை வழிநடத்தி வருகின்றவரை நீர் எங்களுக்கு பாராட்டின சொல்ல முடியாத ஈவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எங்கள் அன்பின் இயேசு சுவாமி எங்களை மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து நித்திய வாழ்வின் நம்பிக்கையை தந்தவரை நன்றியோடுமை துதிக்கின்றோம். எங்களை சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துகின்ற தூய ஆவியாரை உம்மை போற்றுகின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். தேவரீர் இந்த நாளின் வழிபாட்டையும் ஆண்டவருடைய கருத்துக்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். தேவரீர் நாங்கள் பாடுகின்ற பாடல், வாசிக்கின்ற வேத பகுதி, குறித்தான தியானம் எங்களுக்கு பிரயோஜனமாய் அமைய நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீதியான நேரத்தை ஆண்டவருடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காலை மாலை ஆராதனை முறைமையிலே இரண்டாவது ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மூவொரு கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். தூய ஆவியராகிய கடவுளே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமா? நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதிமுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன்.
உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரை நமக்கு இருக்கிறார். ஆகையால் சற்று நேரம் நாம் அமைதலாக ஆண்டவருடைய பாதத்திலே தரித்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள், குறைவுகள், பலவீனங்கள், தப்பிதங்கள், உமக்கு பிரியமில்லாத செயல்களை நாங்கள் செய்திருப்போம் என்றால் ஆண்டவரை தயவாய் மன்னியும். சற்று நேரம் அமைதலாக ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நமது பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து பாவரிக்கின் ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளதாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்திய நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 24 முடிய. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 முடிய. அவன் கெதர்லாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வரவேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றான். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் முடிய அடங்கியுள்ள கர்த்தருடைய வசனங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் முடிய. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன்.
நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிக்கின்ற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2வது வேத பகுதி வாசித்தாயிற்று. இந்நாளுக்கென்று நாம் யாவரும் இணைந்து வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதி 104ஆம் சங்கீதம் 14 முதல் 30 வசனங்கள். சங்கீதம் 104 14 முதல் 30 வசனங்கள். பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கும் புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடுகட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குளிமுசல்களுக்கும் அடைக்கலம். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர். ராக்காலமும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளையும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீரென்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்நாளுக்குரிய சுவிசேஷ வேத பகுதி மார்க்கு 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் துவங்கி 26ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் துவங்கி 26வது வசனம் முடிய. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷர் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள். அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான்.
அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல்விட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீசர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமானபோது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதித்திரமாக, என்னுடனே கூட தாளந்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்ததானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்றார் என்பவைகளை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் உமது அடியவர்கள் ஒருவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் சகோதரி சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் பிதா, குமாரன், தூயாவிராகிய மூவர் கடவுளின் திருப்பெயர்னாலே வாழ்த்துகின்றேன். இந்த வழிபாட்டிற்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கடந்த வாரம் நாம் நமது நன்றி படிப்பின் விழாவை கொண்டாடியதினாலே கடந்த வாரம் நாம் தியானிக்க இருந்த திருவிருந்து என்கின்ற அந்த தலைப்பை இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு திருவிருந்து சாக்ரமென்ட் என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய செய்தியை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த திருவிருந்து என்று சொல்லப்படுவது கிறிஸ்துவராகிய நமக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. கிறிஸ்துவ நம்பிக்கையும் கிறிஸ்துவ நடைமுறைக்கும் ஒன்றாக இணைத்து சொல்லுகின்ற ஒன்று எதுவென்றால் இந்த திருவிருந்து என்கின்ற சாக்ரமென்ட். யூகரிஸ்டோ என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை ஐ கிவ் தேங்க்ஸ் என்கின்ற பொருள், நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆக இந்த சாக்ரமென்ட் திருவிருந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த சாக்ரமென்ட்டை நாம் அனுசரிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். பிறகு இந்த சாக்ரமென்ட் என்கின்ற அந்த வார்த்தை
கிறிஸ்துவ சமயத்தினுடைய ஒரு சடங்காக மிகவும் ஜபத்தோடும் பயபக்தியோடும் அனுசரிக்கப்படுகின்ற ஒன்றாக அது இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சாக்ரமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை அதனுடைய அர்த்தம் எதுவென்றால், ஒரு ரோம போர்வீரன் தனது பேரரசுக்கு எந்த காலகட்டத்திலும் எந்த சூழலிலும் நான் உண்மையாக இருக்கிறேன் என்று உறுதி எடுத்துக்கொள்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்திருக்கிறது. அதாவது எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் நான் என்னுடைய உண்மைத்தன்மையை நான் வெளிப்படுத்துவேன். ஆக நன்றி செலுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் உமக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவனாக உண்மை உள்ளவனாக இருப்பேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சாக்கிரமந்துகள் நமது சீர்திருத்த திருச்சபையிலே 2 சாக்கிரமந்துகளை நாம் மிக முக்கியமாக அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. 12ஆம் நூற்றாண்டிலே ஹியூகோ என்று சொல்லப்படுகின்ற ஹியூகோ ஆஃப் சென்ட் விக்டர் 30 சாக்கிரமந்துகள் இருப்பதாக அவர் கூறினார். அதே காலகட்டத்தில் பீட்டர் லாம்ப்ராட் என்று சொல்லப்படுகின்றவர் 7 சாக்கிரமந்துகள் இருக்கிறது என்று அவர் சொன்னார். ஆகவே இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபையார் இந்த 7 சாக்கிரமந்துகளை அவர்கள் அனுசரித்து கொண்டிருக்கின்றார்கள். சீர்திருத்த திருச்சபை அன்பர்கள் இந்த 2 திருமுழுக்கு திருவிருந்து என்கின்ற 2 சாக்கிரமந்துகளை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சாக்ரமெண்ட் என்பதற்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு விளக்கம், பொதுவாக சீர்திருத்த சபை, ரிஃபார்ம்டு சர்ச் அண்ட் ரோமன் கேத்தலிக் சர்ச் இருவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விளக்கம் எதுவென்றால், தி காமன் டெஃபினிஷன் ஆஃப் சாக்ரமெண்ட் accepted by the Reformed and Roman churches is that of an outward and visible sign ordained by Christ, setting forth and pleading an inward and spiritual blessings. வெளியரங்கமான ஒரு அடையாளம் அது எதுவென்றால், உளப்பூர்வமாக நாம் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய வெளிப்பாடு என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். சரி, இன்றைக்கு இந்த 3 திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த 3 திருமறை பகுதிகளின் அடிப்படையில் இந்த திருவிருந்தை குறித்தும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் அதன் மூலமாக நாம் பெறுகின்ற ஆசீர்வாதத்தை குறித்தும் ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். முதல் திருமறை பகுதி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17லிருந்து 24 வரை வாசிக்க கேட்டோம். இப்பகுதியிலே மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் இருவரும் சந்தித்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அப்படி என்றால் மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்படுகின்றவர் அவர் அரசனாகவும் இருந்தார், ஆசாரியனாகவும் இருந்தார். ஆபிரகாம் அவரை சந்திக்க செல்லுகின்ற பொழுது அங்கு நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சி, ஆபிரகாம் தசம பாகத்தை எல்லாம் செலுத்துகின்றார். பிறகு இருவருமாக சேர்ந்து அன்பின் ஐக்கியத்திலே அவர்கள் பங்கு பெறுகின்றார்கள். அப்பமும் திராட்சரசமும் அங்கு பரிமாறப்படுகின்றது. இதிலே காணப்படுகின்ற ஒரு உண்மை, ஆபிரகாம் சொல்லுகின்றார், ஆசீர்வாதத்திற்கு காரணராய் இருக்கின்றவர் கடவுள் மட்டுமே. ஆகவே தான் சொல்கிறாரு, கடவுள் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் மக்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆகவே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நான் மனிதர்களின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெறாமல் கடவுள் வழியாக நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். ஆகவே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று ஆபிரகாம் அங்கு அறுதிட்டு கூறுகின்றார். இரண்டாவது, நான் கடவுள் இடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றாலும்
என் சக அன்பர்களோடு கூட அன்பின் உறவிலே நான் கட்டப்படுகிறேன் என்பதை அவர் வெகு தெளிவாக அங்கு சொல்லுகின்றார். அதனுடைய அடிப்படையிலே அவர்கள் அப்பமும் திராட்சரசமும் அவர்கள் பருகின்றார்கள். வாழ்வின் வளமைக்கும் நமது வலிமைக்கும் ஒருவர் மட்டுமே காரணராயிருக்கின்றார், அவர் கடவுள் என்பதை இந்த திருமறை பகுதி நமக்கு சொல்லுகின்றது. ரெண்டாவது திருமறை பகுதி பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது மடல் 10வது அதிகாரம் 15-17 வசனம் திருவிருந்தினுடைய தாற்பயம். ஒருவேளை இந்த 10ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பதை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். பிறகு இந்த பகுதியிலே வருகின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல், கிறிஸ்துவனுடைய வாழ்வில் நாம் இரண்டர கலத்தல் என்பதை குறித்து மிக தெளிவாக அவர் சொல்கின்றார். கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நாம் பங்கு பெறுகின்றோம், கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலே நாம் பங்கு பெறுகின்றோம். இப்படி பங்கு பெறுகின்ற நாம் பலராக இருந்தாலும் அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகின்ற நாம் ஒரே அங்கமாக இருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒருமைப்பாட்டை குறித்து அவர் பேசுகின்றார். பிறகு அதே 11வது வசனம் முதல் 17வது வசனத்தில் காண்கின்ற பொழுது இதிலே நாம் எப்படி பங்கு பெற வேண்டும் என்பதை குறித்து அவர் ரொம்ப தெளிவாக பேசுகின்றார். 3வது திருமறை பகுதி மார்க்கு நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 22-25 வரை ஆண்டவர் இந்த திருவிருந்தை சீடர்களோடு கூட அவர் அருந்தி ஒரு புதிய உடன்படிக்கையை அல்லது இந்த திருவிருந்து என்கின்ற இந்த சாக்கிரமந்தத்தை அவர் துவங்கி வைக்கின்றார். இந்த நிகழ்ச்சி மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26-30, லூக்கா 22ஆம் அதிகாரம் 15-20, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-25 ஆகிய திருமறை பகுதிகளிலே சித்தரிக்கப்படுகின்றது. சரி, இப்பொழுது இந்த திருவிருந்து இதனுடைய பின்னணியத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக இந்த திருவிருந்து என்பது பஸ்கா பண்டிகையினுடைய பின்னணியிலே இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த மக்களை கடவுள் விடுவிக்க சித்தம் கொண்டார். என்னுடைய மக்களின் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன், அவர்களை நான் விடுவிக்க நான் வந்தேன் என்று சொல்லி அந்த விடுதலை வாழ்வுக்காக மக்களை அந்த அடிமைதனத்திலிருந்து வெளியே கொண்டு வர அவர் முயற்சி செய்கின்றார். இப்படி செய்கின்ற பொழுது அந்த விடுதலை ஆவதற்காக முந்தின நாள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் வாசலிலே தடவப்படுகின்ற பொழுது, பூசப்படுகின்ற பொழுது சங்கார தூதன் அந்த இல்லத்தை சங்கரிக்காமல் அவர் வந்து விடுகின்றார். பிறகு அவர்களுடைய விடுதலை பயணம் துவங்குகின்றது. இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்னதான இரவிலே சீடர்களோடு கூட அவர் இந்த அப்பத்தை அவர் சாப்பிட்டு அன்றைக்கு சீஷர்களுக்கு இந்த திருவிருந்து என்கின்ற அந்த சாக்கிரமந்தை அவர் கடைபிடிக்கும்படியான ஒரு கட்டளையை அவர் தருகின்றார். இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுடைய விடுதலை வாழ்வுக்கான முன்னோட்டமாக இருப்பது அது உலக மீட்புக்கு முன்னோட்டமாக இருந்தது இந்த மேல்வீட்டாரை திருவிருந்து நிகழ்ச்சி. பழைய உடன்படிக்கை இப்பொழுது ஒரு புதிய உடன்படிக்கையாக மாற்றப்படுகின்றது. ஆக இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் நாம் இந்த பஸ்கா உணவோடு கூட நாம் இதை அனுசரிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத மக்களுடைய பின்னணியத்திலே அவர்கள் பாரம்பரியமாக செய்து வந்த அந்த நிகழ்ச்சியிலேயே இந்த திருவிருந்து என்கின்ற அந்த சாக்கிரமந்தை என்ற நியமத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். முதலாவதாக அதில் பயன்படுத்தப்படுகின்ற பொருள் ஒன்று அப்பம், திராட்சரசம். இந்த அப்பம் திராட்சரசம் என்பது நிலத்திலே விளைகின்ற அந்த விளைச்சலின் ஒரு அடையாளம். இரண்டாவதாக இந்த விளைச்சல் மனித உழைப்பினுடைய வெளிப்பாடு. என்னதான் மனிதன் உழைத்தாலும்
கடவுள் அதை ஆசீர்வதித்தால் ஒழிய அது நிறைவான ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே இந்த அப்பமும் திராட்சரசமும் வைக்கப்படுவது கடவுளுடைய பேரருள் நம்மை ஆசீர்வதிப்பதன் வெளிப்பாடு. இரண்டாவது, கடவுள் நமது உழைப்பை ஆசீர்வதித்தினுடைய வெளிப்பாடு. இந்த அப்பமும் திராட்சரசமும் கடவுளுடைய அருளும் மனிதனுடைய உழைப்பும் இரண்டரை கலந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அடையாளமாக இது காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பம் தானாக வர முடியாது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்ததே ஆகில் செத்ததே ஆகில் அது பலனை தரும். விதை நிலத்தில் விழுந்து மடிந்து அது முளைத்தெழுந்து அது அதிக பலனை தருகின்ற ஒன்று. ஆகவே ஒரு இழப்பின் வழியாக தான் அழிந்து பலன் தந்து அதன் வழியாக வாழ்வு தருகின்ற ஒரு நிகழ்வுக்கு இது அடையாளமாக இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்கின்ற பொழுது, வாழ்வு தரும் அப்பம் நானே. யோவான் நற்செய்தியினுள்ளே என்னுடைய சதையை உண்போருக்கு வாழ்வு நிச்சயம் என்று அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் தன்னையே அவர் வாழ்வாக தருவதற்கு உடைக்கப்படுகின்ற அப்பமாக தன்னை மாற்றுகின்றார். ஆக கடவுளுக்கு நன்றி செலுத்துவது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் நாம் திருவிருந்திலே பங்கு பெறுகின்றோமோ ஆண்டவர் நமது கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கின்றார், நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய கண்ணீர் நிறைந்த வாழ்வை ஆண்டவர் மகிழ்ச்சியின் வாழ்வாக மாற்றினதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்று அதன் அடையாளமாக இருப்பது இந்த அப்பமும் திராட்சரசமாக இருக்கின்றது. பிறகு பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையாக அது மாற்றப்படுகின்றது. இந்த பழைய உடன்படிக்கை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது யாத்ராகமம் 19வது அதிகாரத்தை நாம் காணுவோம் என்றால், சீனாய் மலை அருகில் கடவுள் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார். குறிப்பாக 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என் உடன்படிக்கையை கடைப்பிடித்தால் நீங்கள் என் தனி சொத்தாக இருப்பீர்கள் என்று கடவுள் அந்த இஸ்ரவேல் மக்களோடு கூட அவர் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் காணுகின்ற பொழுது கடவுள் மோசே, ஆரோன், நாதாபு, அபிகு மற்றும் இவர்களோடு கூட 70 பேரை உன்னோடு கூட அழைத்து வா என்று மோசேக்கு அவர் கட்டளையிடுகின்றார். மற்றவர்கள் யாரும் மலையில் வரக்கூடாது என்று சொல்லுகின்றார். என்ன செய்கிறாரு? இதற்கு முன்னதாக மோசே பலிகளை செலுத்தி அந்த இரத்தத்தை உடன்படிக்கை புத்தகத்தின் மீது மக்கள் மீது அவர் தெளிக்கின்றார். அந்த உடன்படிக்கை ஏட்டை எடுத்து மக்கள் காதுகள் கேட்க அவர் வாசிக்கின்றார். இப்படி அவர் செய்த பிறகு அந்த மக்களை அந்த 70 பேரோடு கூட ஆரோன், நாதாபு, அபிகு என்பவர்களோடு கூட அவர் மலையிலே செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே கடவுள் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். அது மட்டுமல்ல, அந்த 11வது வசனத்தை நீங்கள் காணுகின்ற பொழுது அவர்கள் உண்டு குடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த மலையின் மீது ஒரு விருந்து அமைக்கப்படுகின்றது. அந்த விருந்திலே மோசே, ஆரோன், நாதாபு, அபிகு மற்றும் 70 பேர்கள் கடவுள் கொடுக்கின்ற அந்த விருந்திலே அவர்கள் பங்கு பெறுகின்றார்கள். ஆகவே இது ஒரு உடன்படிக்கையின் விருந்தாக அது அமைந்தது. கடவுள் அந்த உடன்படிக்கையின் கடவுளாக இஸ்ரவேல் மக்களை தனது சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு அவர் வழிநடத்தி வருகின்றார். காலகட்டங்கள் கடந்த பிறகு எரேமியா 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் தீர்க்கர் இவ்வாறு சொல்லுகின்றார். என்னென்ன, காலம் வரும், அப்பொழுது நான் மக்களோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது கற்பலகையில் எழுதப்பட்ட உடன்படிக்கை அல்ல, மக்களுடைய உள்ளத்திலே எழுதப்பட்ட உடன்படிக்கை என்று சொல்கிறார். அன்றைக்கு அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே
சீஷர்களோடு கூட உணவருந்துகின்ற பொழுது அந்த புதிய உடன்படிக்கையானது துவக்கப்படுகின்றது. மத்தேயு, மார்க்கு இந்த நற்செய்தி நூலை நாம் காணுகின்ற பொழுது இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்தார், பிறகு அவர் பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று காணுகின்றோம். இயேசு தன்னையே இந்த உலக மக்களுக்காக அல்லது நமக்காக தன்னையே அவர் பரிசாக ஈந்ததை, தானே முன்வந்து தன்னையே இந்த மக்களுக்கு பரிசாக ஈந்ததை நினைவுபடுத்துகின்ற ஒன்றாக அது அமைந்திருக்கிறது. நான் சொன்னேன், நான் தனித்து இருந்தேனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படி கோதுமை மணி தனித்தே இருக்கும் என்றால் பயன் ஒன்றுமில்லை. ஆனால் அது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் அதிக பலனை தரும். அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரித்து அநேகரை மீட்கும் பொருளாக தன்னையே கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியின் அடையாளமாக இது காணப்படுகின்றது. பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு பருக கொடுக்கின்றார். இந்த பஸ்கா விருந்திலே அனுசரிக்கின்ற பொழுது 4 முறை அவர்கள் இந்த திராட்சை ரசத்தை அவர்கள் பருகுவார்கள். குறிப்பாக 3வது முறையிலே அந்த பாத்திரத்தை எடுத்துக்கின்ற பொழுது அப்பொழுது வழங்கப்படுகின்ற அந்த திராட்சை ரசம் ஆசீர்வாதத்தின் ரசமாக அது கருதப்படுகின்றது. அதாவது 3வது முறையாக அவர்கள் எடுக்கின்ற அந்த கப்பு அல்லது அந்த கிண்ணம் ஆசீர்வதிக்கப்பட்ட அது கிண்ணமாக இது காணப்படுகிறது. இயேசுவானவர் தனது சீஷர்களோடு கூட அவர் 3ஆம் முறையாக அந்த பாத்திரத்தை அல்லது அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த நேரத்திலே தான் இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையினுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆக இந்த புதிய உடன்படிக்கை என்பது இந்த 3வது முறையாக கையில் எடுக்கின்ற அந்த ரசம் ஆசீர்வாதத்தின் ரசம். அந்த ஆசீர்வாதத்தினுடைய ரசத்தை ஆண்டவர் தனது வாழ்வுக்கு அவர் ஒப்பிட்டு, நான் மரிப்பது என்னுடைய இரத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த ஆசீர்வாதத்தினுடைய இரத்தம் உங்களுக்கு புதிய உடன்படிக்கையாக அது அமையும் என்று அவர் புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லுகின்றார். ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் மக்களை கண்டு அவர்களுக்கு நன்மை பயக்கின்றாரோ கடவுளுக்கு நன்றி செலுத்துவதை அவர் எப்பொழுதுமே அவர் மறந்தது கிடையாது. 5000 பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கின்ற போது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார். இந்த இடத்திலேயும் திருவிருந்திலே அவர் அனுசரிக்கின்ற பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷர்களுக்கு வழங்கினார். இயேசுவானவர் நமக்கு கற்றுத்தருகின்ற முதல் பெரிய பாடம், கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துதல் வாழ்வின் இன்றியமையாது. குறிப்பாக பிதாவாகிய கடவுள் இந்த மண் உலகில் இருக்கின்ற எல்லா வாழ்வாதாரங்களையும் நமக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இரண்டாவதாக நம்மை மீட்கும்படியாக தனது குமாரனை இந்த உலகத்துக்கு தந்ததற்காக நாம் ஒன்றிணைந்து பிதாவாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற நிகழ்ச்சி தான் இந்த திருவிருந்து. அதிலே நாம் பயன்படுத்துகின்ற இந்த அப்பமும் திராட்சை ரசமும் கடவுள் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடாக இருக்கிறதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக இதை அனுசரிக்கின்ற மக்கள் யார்? முதலாவதாக இந்த பாத்திரத்தில் என்று சொல்கின்ற போது இந்த இரத்தத்தில் நாம் பங்கு பெறுகின்றோம், கிறிஸ்துவின் உடலில் நாம் பங்கு பெறுகின்றோம். இந்த அப்பமும் ரசமும் நமக்கு சொல்கின்ற பாடம். இப்படி பங்கு பெறுவதினாலே கடவுள் நமக்கு அருளுகின்ற ஆசீர்வாதம் என்ன என்று நாம் காணுகின்ற பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ஈந்தளிக்கின்றார். இப்படி கடவுள் கொடுக்கின்ற இந்த ஆசீர்வாதம் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, அவர்
அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தர அவர் காத்து கொண்டிருக்கின்றார். இயேசுவானவர் உடைக்கப்பட்ட அப்பமாக இந்த உலகுக்கு அவர் வருகின்றார். நாம் இந்த உலகில் வாழ்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே உடைக்கப்படுகின்ற அப்பமாக அவர் வழங்கியிருக்கின்றார். உலக வாழ்வுக்காக இருக்க வேண்டுமெனில் நம்மை நாமே உடைக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை நமக்கு அவர் தருகின்றார். முதலாவதாக இதிலே பங்கு பெறுகின்ற திருக்கூட்டத்தார், இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற மக்களாகிய நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைக்கப்பட்டதினாலே நமக்கு வாழ்வு. அப்படி என்றால் அவரது அடியவர்களாக்கி நாம் இந்த திருவிருந்திலே இணைகின்ற பொழுதெல்லாம் நம்மை உடைக்கப்படுவதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் சொல்கின்றோம், அப்பம் ஒன்றே, நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கின்ற மக்களாக இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 10:17 அப்பம் ஒன்றே, நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு பெறுகின்றோம் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் இதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கின்ற ஒரு ஐக்கியம், இந்த ஐக்கியத்திலே வேறுபாடுகள் இல்லை, உயர்வு தாழ்வுகள் இல்லை, எந்த விதமான பிரிவினைகளுக்கு இடமில்லை. ஐக்கியப்படுகின்றோம், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் ஐக்கியப்படுகின்றோம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு திருச்சபையினுடைய ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் ஆழமாக வலியுறுத்துகின்ற ஒரு திருமறை பகுதி. அது மட்டுமல்ல, இந்த திருவிருந்திலே பங்கு பெற செல்கின்ற பொழுது நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளிக்கின்ற அந்த விருந்திலே கலந்து கொள்கின்ற விருந்தாளிகளாக இருக்கின்றோம். நம்மை அன்போடு உபசரிக்கின்ற விருந்தினராக இருக்கின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு விருந்து அளிக்கின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த விருந்திலே கலந்து கொள்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். அந்த திருவிருந்து மேஜையிலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய விருந்துக்கு பாத்திரவான்களாக இருக்கின்ற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பின் உறவிலே நாம் இருக்கின்றோம். அந்த அன்பின் உறவினுடைய அனுபவத்தை நாம் பெறுகின்றோம். அந்த திருவிருந்திலே நாம் வந்து பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் திருச்சபை என்பது ஒரு ஒருமைப்பாட்டினுடைய அடையாளம் என்பது மட்டுமல்ல, நாங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பின் உறவிலே நாங்கள் இணைந்து அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு உணர்வு. ஆகவே இந்த திருவிருந்து என்பது சாதாரணமானதல்ல. கிறிஸ்து நமக்கு அளிக்கின்ற அந்த விருந்து, நாம் அந்த விருந்தை பெற்றுக்கொள்கின்ற விருந்தாளிகள். அந்த விருந்திலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உறவிலே நாம் இணைக்கப்பட்டு அந்த உறவினுடைய அனுபவத்தை நாம் பெற்று அனுபவிக்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உறவு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு மிக மிக அவசியம். ஆகவே தான் இந்த உறவிலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் என்னவென்றால், நான் ஒரு தனி மனிதன் அல்ல, நான் தன்னந்தனியாக இருக்கின்றவர் அல்ல, மாறாக என்னோடு கூட இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உறவுகள் இருக்கின்றன. என்னை சுற்றி அன்பர்கள் இருக்கின்றார்கள். அன்பின் உறவு அதிகமாக எனக்கு இருக்கிறது. கடவுளுடைய குடும்பத்திலே நான் ஒரு அங்கமாக இருக்கின்றேன். நான் தன்னந்தனியாக விடப்படவில்லை என்கின்ற ஒரு நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக, இந்த திருவிருந்து நாம் பங்கு பெறுகின்ற பொழுது கடவுளுடைய அன்பின் உறவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த அன்பின் உறவிலே நாம் இந்த திருவிருந்தை நாம் அனுசரிக்கின்றோம். இந்த திருவிருந்தை நாம் அனுசரிக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், இது நமது பெருமையையோ நமது அந்தஸ்தையோ வெளிப்படுத்துகின்ற வகையிலே இந்த திருவிருந்தினுடைய ஐக்கிய கூடுகை இருக்கக்கூடாது. மாறாக பணிவோடும் அர்ப்பணிப்போடும் இந்த திருவிருந்திலே பயபக்தியோடு நாம் பங்கேற்க வேண்டும். இயேசுவானவர் அந்த இடத்திலே இருந்து நம்மை போஷிக்கின்றார் என்கின்ற உணர்வோடு கூட நாம் பங்கு பெற வேண்டும். அடுத்ததாக, இதில் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை
பறைசாற்றுகின்ற மக்களாக இருக்கின்றோம். இந்த பறைசாற்றுதல் எதனுடைய அடிப்படையிலே இருக்கும் என்றால், நாம் இயேசுவினுடைய அடியவர்கள் என்பது மட்டுமல்ல, நாம் இந்த உலக வாழ்வுக்காக எங்களையே அர்ப்பணிக்கின்ற மக்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றது. இந்த திருவருட்சாதனம் அப்பமும் ரசமும் எப்படி மற்றவர்களுக்கு வாழ்வை தருகின்றதோ அதுபோல இதை உண்ணுகின்றவர்களாகி நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகுக்கு உடைக்கப்படுகின்ற அப்பமாக, பருகப்படுகின்ற ரசமாக நாங்கள் இருக்கின்றோம். உலக மக்களுக்கு வாழ்வு தருகின்ற வகையிலே நாங்கள் எங்களையே இழந்து எங்களையே கொடுக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். எங்களையே நாங்கள் தியாகம் செய்கின்ற மக்களாக இருக்கின்றோம். அதோடு கூட இல்லாமல் நாங்கள் சேவை புரிகின்ற மக்களாக இருக்கின்றோம். சாக்ரிஃபைஸ், செல்ஃப் டினையல், சர்வீஸ் அண்ட் ஷேரிங் ஆகிய இந்த திருவருட்சாதனத்திலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் வெளியே இருந்து பார்க்கின்ற மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், இந்த மக்கள் இவர்கள் அனுசரிக்கின்ற இந்த சாக்கிரமத்தினுடைய தாற்பயம் என்னவென்றால், இவர்கள் தங்களை தியாகத்தின் மக்களாக, சேவையின் மக்களாக, தங்களையே இழந்து மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கின்ற மக்களாக இருக்கின்றோம் என்பதை இந்த உலகுக்கு அவர்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாம் இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு சிந்தையோடு இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவதற்கு வாஞ்சிக்கின்றோம், வந்து பங்கு பெறுகின்றோம். ஆனால் திரும்பி செல்கின்ற பொழுது நம்மிலே அந்த தியாகம், நம்மிலே அந்த பகிர்தல், நம்மிலே சுய ஒடுக்கம், மற்றவருடைய வாழ்வுக்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற அந்த நிகழ்வு நடைபெறுகிறதா? நிச்சயமாக அதை நடைபெறுகின்ற பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுகின்ற மக்களாக இருக்கின்றோம் என்று சந்தேகமில்லை. கடைசியாக இந்த நிகழ்ச்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துவங்கின பிறகு, நான் வருகின்ற வரை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். என்ன நினைவு கூறுதல் என்பதை நாம் முன்னதாக பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னையே இந்த உலகுக்கு பரிசாக தந்தார், தன்னுடைய வாழ்வையே சிலுவையில் ஈந்தளித்தார். அந்த சிலுவையில் ஈந்தளித்ததின் மூலமாய் பிரிவுகளை தகர்த்து அவர் மனுக்குலத்தை கடவுளின் குடும்பமாக மாற்றினார். ஆகவே அவரது பாடுகளை நினைவு கூறுகின்றோம், மரணத்தை நினைவு கூறுகின்றோம், அவரது உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறுகின்றோம். அப்படி என்றால் அவர் திரும்பி வருவதற்கு நாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு எதிர்கால நம்பிக்கை அல்லது விண்ணக விருந்திலே பங்கு பெறுகின்ற ஒரு ஸ்லாக்கியத்தினுடைய நிச்சயத்தை நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி நான் வரும் வரை இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இது கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான கட்டளை, எப்பொழுதும் தடையின்றி நடைபெற வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த சாக்கிரமந்தை ஆண்டவர் நமது கரங்களிலே தந்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த திருவிருந்தினுடைய தாற்பயத்தை நாம் உணர்ந்தோம், திருவிருந்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்தோம். இதிலே பங்கு பெறுகின்ற மக்களாகிய நமது சிறப்பு தன்மைகளை நாம் உணர்ந்தோம். இந்த திருவிருந்திலே எந்த விதத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் என்பதை நாம் உணர்ந்தோம். இந்த திருவிருந்து நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த பாடம் ஒருமைப்பாட்டு அல்லது அன்பின் உறவு, அன்பின் ஐக்கியத்தை நாம் அறிந்து கொண்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்திலே சேவை செய்கின்ற மக்களாக நாம் அழைக்கப்பட்டோம் என்பதை நாம் பறைசாற்றுகின்ற மக்களாக இருக்கின்றோம். ஒருத்தர் அழகாக சொன்னார், மற்றவர்களிடத்திலே பொன்னும் பொருளும் இருந்தால் அது அவருடைய வீட்டையோ அல்லது தங்களுடைய தெய்வத்தினுடைய சிலைகளையோ வடிப்பதற்கு அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவர்களிடத்திலே பொன்னும் பொருளும் இருக்குமென்றால் நிச்சயமாக அது ஒரு மருத்துவமனை கட்டப்படுவதற்கோ அல்லது ஒரு பள்ளிக்கூடம் கட்டப்படுவதற்கோ அது செயல்படுத்தப்படும் என்று சொல்கின்றார். இயேசு கிறிஸ்துனுடைய தாற்பயத்தை உணர்ந்த அந்த அன்பை சொல்லுகின்ற அந்த செய்தி மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் உடைக்கப்படுகின்ற அப்பமாக்கி இந்த உலகத்தில் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
அனைவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற இந்த திராட்சை ரசத்தை போல நாம் வார்த்தெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகியவை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை சற்று ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் உமது திருப்பந்தியிலே நாங்கள் பங்கு பெறுகின்றோமோ, உமது மேஜை நண்டை வருகின்ற பொழுது, அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தை நாங்கள் பருகுகின்ற பொழுது, நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகின்றோம். அந்த திரு மேஜையிலே நீர் எங்களுக்கு விருந்தளிக்கின்றீர் என்கின்ற நம்பிக்கையோடு அதிலே நாங்கள் பங்கு பெறுகின்றோம். அது மட்டுமல்ல, நீர் உடைக்கப்பட்டது போல நாங்களும் உடைக்கப்பட அந்த முன்மாதிரியை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். இந்த உலகத்தில் நீர் வருகின்ற வரை இம்மை போல இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த திருவிருந்து என்கின்ற அருட்சாதனம் எங்களுடைய வாழ்விலே பெரிய ஆற்றலை தருகின்ற ஒன்றாக, எதிர்கால நம்பிக்கை தருகின்ற ஒன்றாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்தருளும். இயேசுவின் வழியை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் செய்வோம். எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த திருவிருந்தினுடைய தாற்பயத்தை உணர்ந்த நாங்கள், புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கின்ற நாங்கள், ஆண்டவரே, எங்களையே அர்ப்பணித்து எங்கள் வாழ்வின் மூலமாக உமக்கு மாற்றி கொண்டு வர நீர் அருள் புரியும் சுவாமி. எங்களை உமது கருவிகளாக நீர் பயன்படுத்தும். எங்களை இந்த உலகுக்கு வாழ்வளிக்கின்றவராக நீர் அனுப்பும். உடைக்கப்படுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். எங்களையே நாங்கள் தியாகம் செய்வதற்கு எங்களை உமது தூய ஆவியாலே உந்துதல் படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் திரும்பி வருகின்றவரை நம்பிக்கையோடு உமது அன்பின் உறவிலே நாங்கள் இணைந்திட எங்களுக்கு அருள் புரியும். தொடர்ந்து காத்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மனம் பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பம் அல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரம் அல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனாம் ஜீவத்தை நீ இன்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தர்
பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா தேவ அன்பை பாரு கிறிஸ்துவின் சீஷர் குறைத்தீரு பாவக்கேட்டை கூறு ராபோஜன பந்திதனில் சேரு சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா அன்பின் வீருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பண்பியாமே துன்பம் துயர் போமே இருதயம் சுத்த திடனாமே இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதே போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையார் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிவிப்புகள். கடந்த வாரம் திருச்சபையார் கரங்களில் கொடுக்கப்பட்ட அர்ப்பின் பண்டிகை ஒரு நாள் வருமான கவர் காணிக்கை மற்றும் ஏல பொருளுக்கான கவர் காணிக்கையை படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரம் படைக்காதவர்கள் வருகின்ற வாரத்தில் படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காணிக்கை கவர் பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் கடந்த ஆண்டு ஏல பாக்கி உள்ளவர்கள் தங்கள் ஏல பாக்கியை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற வாரம் நமது ஆலயத்தில் ஆண்டு விழா கொண்டாட உள்ளோம். அனைத்து ஐக்கிய சங்கத்தார் தங்கள் அறிக்கை மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை 10 நிமிடத்திற்குள் வழங்கிவிட கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 26/9/2020 சனிக்கிழமை காலை 11 மணிக்கு நமது திருச்சபையின் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தார் முயற்சியால் அகூர் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆலயம் இறை ஒப்படைப்பு செய்யப்பட உள்ளது. இதில் கலந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் 65 வயதிற்கு உட்பட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேகர செயலாளர் அல்லது பொருளாளரிடம் வருகின்ற 24ஆம் தேதிக்குள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 27/9/2020 ஞாயிறு அன்று நமது CSI நிறுவன நாள். அன்று நமது பேராயரின் பிறந்த நாளும் கூட. அன்று மாலை 5 மணிக்கு சென்னை ஜார்ஜ் பேராலயத்தில் தோத்திர ஆராதனை நடைபெறும். திருச்சபையார் அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பெயரினாலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் வழிபாட்டிற்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே மற்றும் ஒரு கர்த்தருடைய நாளில் நாம் பங்கு பெறும்படியான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்ததற்காய் நன்றி செலுத்துவோம். ஒரு சில அறிவிப்புகள். நமது சேகர செயலர் அறிவிப்பை தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகளை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாக அர்ப்பின் பண்டிகைக்காக உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காணிக்கை கவர்களை நீங்கள் ஜபத்தோடும் உற்சாகத்தோடும் அளிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வண்ணமாகவே கடந்த 2019-20வது நிதிக்காண்டுக்கான சந்தாவை செலுத்தாதவர்கள் இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள் நீங்கள் செலுத்திவிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
நமது திருச்சபையினுடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தார் அகூர் கிராமத்தில் கட்டப்பட்ட புதிய ஆலயமானது வருகின்ற 26ஆம் தேதி இறையப்படைப்பு செய்யப்படுகிறது. அதிலே கலந்து கொள்கின்றவர்கள் தங்களுடைய பெயர்களை செயலரிடம் பொருளரிடம் நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவனமாக நமது தென்னிந்திய திருச்சபையின் நிறுவன நாள் 73வது ஆண்டினை முன்னிட்டு சென்னை ஜார்ஜஸ் கத்தீட்ரல் பேராலயத்திலே அன்று மாலை 5 மணிக்கு ஒரு சிறப்பு ஜெபக்கூடுகை நடைபெறும். அந்த நாள் நமது பேராயருடைய பிறந்த நாள். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். சபையார் இந்த வழிபாட்டிற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முழு நேர குருத்துவ பணிக்கென்று விண்ணப்பிக்கின்றவர்கள் இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் ஆயரிடத்தில் கொடுக்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி காலை 11 மணிக்கு சென்னை ஜார்ஜஸ் பேராலயத்திலே நமது பேராயர் அவர்களாலே கீழ்கண்ட அன்பர்கள் ஆயர்களாக அருள் பொழிவு பெற இருக்கின்றார்கள். ஆகவே சபையார் இவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ரெவரண்ட் டீக்கன் ஆர் தினகர்ராஜ், ரெவரண்ட் டீக்கன் கே எஸ்தர் சந்தியா, ரெவரண்ட் டீக்கன் டி குணசிலன், ரெவரண்ட் டீக்கன் டி ஜெயக்குமார், ரெவரண்ட் டீக்கன் எஸ் ஜெனித் குமார், ரெவரண்ட் டீக்கன் ஆர் நெல்சன் கிறிஸ்டோஃபர், ரெவரண்ட் டீக்கன் பி ரிச்சர்ட் ஆனந்த், ரெவரண்ட் டீக்கன் டி சைமன் சாமுவேல், ரெவரண்ட் டீக்கன் பி தமிழரசி, ரெவரண்ட் டீக்கன் எஸ் வினய்குமார், ரெவரண்ட் டீக்கன் என் இயேசுமணி இவர்கள் ஆயர்களாக அருள்பொழிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். சபையார் இவர்களுக்காகவும் அருள்பொழிவு ஆராதனைக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த நாட்களிலே சபையார் வெகு கவனமாக இருக்கவும் பாதுகாப்போடு இருக்கவும் அன்போடு வேண்டுகின்றேன். பிறந்த நாளை காணுகின்ற அன்பர்களுக்கும் திருமண நாளை காணுகின்ற தம்பதியருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே வருகின்ற ஆண்டை ஆசீர்வாதமான ஆண்டாக அமைத்து தர அருள் புரிவாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் அன்பும் இறக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாடுக்காக நன்றிகளையும் துதிகளையும் மீறெடுக்கின்றோம். தேவரீர் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீர் எங்களை மீட்டு கொண்ட தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, அவரது மரணத்தையும் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இவற்றை நினைவு கூறுகின்ற வகையிலே எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வருகின்ற வரையிலே நாங்கள் அனுசரிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே சாக்கிரமந்த ஆகிய திருவிருந்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, திருச்சபையினுடைய ஒருமைப்பாட்டை உணர்ந்தவர்களாக, திருச்சபையினுடைய சேவையை உணர்ந்தவர்களாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காய் வருகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல சரிய சுகம் பலன் ஜீவனை தந்து காத்தலும். ஆண்டவரே, சுகபீனமாய் பலவீனமாய் இருக்கின்ற உடன் சகோதர சகோதரிகளுக்காக உம்மண்டு வருகின்றோம். ஆண்டவர் தயவாய் இறங்குவராக. உமது பேரன்பினாலே நீர் அவர்களை வழிநடத்தி ஆண்டவரே அவருடைய படுக்கையை நீர் மாற்றி போட்டு நல்ல சரிய சுகத்தை பலத்தை நீர் கட்டளையிடுவராக சுவாமி. அன்பின் தந்தையே, திருச்சபையில் இருக்கின்ற மூத்த பெரியோர்களுக்காக வயது முதிர்ந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியே செல்ல முடியாமல் ஆலயத்தின் வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற அந்த சூழல் சுவாமி. ஆனாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பத்து தலைவர்களுக்காக தலைவிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்க அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலையில்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை நீர் கட்டளையிடு சுவாமி. ஆண்டவரே, வேலை செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு பல உயர்வுகளை நீர் தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை நீர் தாரும். படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தயவாய் இறங்கி ஆண்டவரே மேற்கல்வியை நல்ல முறையில் முடிக்க நீர் அருள் புரிய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளுக்காக மண்ட வருகின்றோம்.
இந்த நாட்களிலே இந்த விதமான நோய் நொடிகள் வராதவனும் தேவர் நீர் காத்தரும் சுவாமி. தேவரீர் எங்களுடைய குடும்பத்தில் அநேகருக்கு நல்ல திருமண வாழ்வை அமைத்து தந்தீர் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நல்ல கிறிஸ்துவ இல்லறத்தை அவர்கள் கட்டி எழுப்பி உமக்கு சாட்சியாக வாழ்ந்திருந்த அருள் புரியும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் அநேக குடும்பத்திலே உமது அருட்கொடியாகிய பிள்ளை செல்வத்தை நீர் தந்தீரை நன்றி செலுத்துகின்றோம். தாயும் குழந்தையை நீர் பிரித்தெடுத்தீரே நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. இன்னும் பிரசவத்திற்காக ஆயத்தமாக இருக்கின்ற ஆண்டவரை சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வழியில் நல்ல பிரசவத்தை கண்டடைய நீர் அருள் தாரும் சுவாமி. தேவரே, குழந்தை செல்வத்திற்காக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்ற உமது அடியவர்களுக்காக வருகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, கற்பத்தின் கனியை நீர் அவர்களுக்கு தந்து அவர்களை சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சினாலே நிரப்ப வேண்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இதோ திருச்சபையிலே அநேக மக்கள் ஆண்டவரே பல்வேறு தேவைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தேவைகளை எல்லாம் நீ சந்தித்து சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சினாலே அவர்களை நிரப்ப வேண்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திற்காக உலக சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினாலே பீடிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக மண்டு வருகின்றோம். இந்த தொற்று நோயினாலே அநேக விதத்திலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்காய் வருகின்றோம். தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம் ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும்படியாகவும் ஆண்டவரே, இந்த இழப்பிலிருந்து தவிப்பிலிருந்து உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்று நோயை ஆண்டவரே முறியடிக்கின்ற வகையிலே இதை நீக்குகின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவ ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, இதற்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளுக்காக வருகின்றோம். நல்ல ஞானத்தை தந்து ஏற்ற வழியில் இந்த மருந்தை கண்டுபிடிக்க நீர் அருள் தாரும். இவை எல்லாம் இருந்த பொழுதிலும் ஆண்டவரே, உமது பாதுகாப்பு உமது வழிநடத்துதல் எங்களுக்கு தேவை. உமது பேரிறக்கம் எங்களுக்கு தேவை. ஆகவே உமது பேரிறக்கத்தினாலே உமது பிள்ளைகளை நீர் காத்தரும்படியே ஜெபிக்கிறோம். இதோ வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகின்றோம். அவர்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாவலுமாக இருந்து நீர் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பின் தந்தையே, இதோ திருச்சபை தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் சுவாமி. தேவரீர், ஆயர்கள், மிஷினரிமார்கள், இன்னும் உமது ஊழியத்தை செய்கின்ற ஊழியர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவமனைகள், கல்வி சாலைகள், ஆண்டவரே, மக்கள் நல மேம்பாட்டிற்காக உழைக்கின்ற உமது அடியவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்தலும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த அனைத்து நன்மைகளையும் நிறைவாய் கட்டளையிடும். எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய திருச்சபையினுடைய திருப்பணிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்தலும். குறிப்பாக ஆண்டவரே, 26ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த ஆலய இறைய படிப்பு வழிபாட்டிலையும் ஆண்டுடைய கரமிருந்து நீர் வழிநடத்துவராக சுவாமி. தேவரீர், நீரே முன்னின்று நடத்தும். இன்னும் உமது ஊழியத்தை நாங்கள் உற்சாகத்தோடும் ஆண்டவரை ஊக்கத்தோடும் நாங்கள் செய்து அநேக மக்களை உமது அன்புக்குள் கொண்டு வர நீர் அருள் புரிய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக உழைத்த அனைத்து அன்பர்களுக்காக, சிறப்பாக ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்தலும். இன்னும் புதிய தரிசனங்களை நாங்கள் காணவும், புதிய புதிய ஆத்துமாக்களை உங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் அழைத்து வருவோம். ஆண்டவரே, நல்ல ஆலயங்களை கட்டி எழுப்பவும் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, வருகின்ற நாட்களிலே திருச்சபையினுடைய ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். அதிலேயும் ஆண்டோடைய கரமிருந்து நீர் வழிநடத்துவராக சுவாமி. நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி இன்னும் அநேக ஆண்டுகள் நீர் வருகின்ற வரை இந்த திருச்சபை நமக்கு சாட்சியாக ஆண்டவரை சாட்சி பகிர நீர் அருள் புரிய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை கூட திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டோடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும் காத்தருளும். இயேசுவின் வழியை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமனுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக்கி, உம்முடைய ராஜ்யம் வருவதாக்கி, உம்முடைய சித்தம் பரமடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக்கி, அன்றன்றுள்ள அப்பத்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவற்றில் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க நாம் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்க கடவுது. பிதா, குமாரன், தூயாவிராகிய மூவர் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டுடைய திருப்பெயரினாலே வாழ்த்துகின்றேன். மீண்டும் நாம் சந்திக்கின்ற வரை ஆண்டுடைய பேரருள் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.